மோடியின் தலைமையின் கீழே இருக்கிற அமித்ஷா தலைமையின் கீழ் இருக்கிற ஒன்றிய அரசை சேர்ந்த நலத்துறை அமைச்சரின் கீழ் பணியாற்றுகின்ற ஒன்றிய அரசினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் இந்த மருந்து சேஃபான மருந்துன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணதுனால தான் மத்திய பிரதேசத்தில் அவங்க ஆள்ற பிரதேசத்தில் இந்த மருந்து கொடுக்கப்பட்டு 50 குழந்தைகள் செத்துருக்காங்க. தமிழ்நாட்டு நலத்துறை அமைச்சர் எங்கள் ஊரில் செஞ்ச மருந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இங்கே நான் அந்த மருந்து கம்பெனி மூடிட்டார். இதை தப்பு. இதுதான் திராவிட மாடல் அரசு. நான் தமிழ், நான் இங்கே தமிழ், என் உடம்புல ஒரு தமிழ் ரத்தம் கிடையாது. நீங்கள் ஆரிய வந்தேரி, நீங்கள் ஆரிய வந்தேரி, வெளியில் மத்திய ஆசியாவிலேருந்து வந்த வந்தேரி சொல்லி பார்லிமெண்ட்லேயே மோடியை பார்த்து சொன்னாங்க, அமித்ஷாவை பார்த்து சொன்னாங்க ஓட் சோர்னாங்க. அந்த புத்தி, அந்த ஆரிய புத்தி, அந்த உயர் ஜாதிங்கிற திமிரு, கொழுப்பு, ஆணவம், அகங்காரம், திமிரு, இந்த திமிரை வச்சுக்கிட்டா அவங்கள துப்புரவு தொழிலாளிகள், தூய்மை பணியாளர்கள் ஒரு நல்ல பேர் சொன்னா அதை பாலிடிக்ஸ் பண்றீங்க. இன்னைக்கும் போராடிட்டு. அதனாலதான் திராவிடம் தேவைன்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தா கூட அவருக்கு மரியாதை இருக்காது. ஆமா, 40 வயசுல படிக்க வர்றேன்னு ஒருத்தன் அறிவு வேணும்னு வர்றவனை கெட்டு போறான்னு சொல்றீங்க. உங்க புத்தி எவ்வளவு அழுகி. இல்ல 40 வயசுல ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு ஃபிட்டா அன்ஃபிட்டா சார்? ஏன் இந்த கேள்விக்கு காரணம் என்ன சார்? என்ன கேள்வி? இந்த கேள்விக்கு அடிப்படை காரணம் என்ன? தமிழ்நாட்டு மானமே போகுது சார். எப்படி போச்சு? மத்திய பிரதேசத்துல 20 குழந்தை செத்து போயிட்டாங்க சார். அது காரணம் என்ன சார்? அந்த இருமல் மருந்துல இது கண்டாமினேட் ஆயிருக்கு. ஆமா, அதுல என்ன இருக்கு? அத போய் ஆய்வு செஞ்சாங்களா? 17 வருஷமா ஆய்வு செய்யல சார். இன்னைக்கு நேற்று இல்லை சார். இது எப்பவுமே எல்லா மருந்துகள்லையும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆஸ் அ டாக்டர் ஐ எம் டெல்லிங், ஓகேயா? கண்டாமினேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் எப்பவுமே உண்டு. இதுக்கு முன்னாடி ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி பிப்மால்சின்னு ஒரு மருந்து தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு குழந்தைகள் 50 பேர் செத்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலம் சார். அது என்ன டெக்னாலஜி அவ்வளவு வளரல சார். எல்லாம் சொல்லக்கூடாது. டெக்னாலஜி வளரல, சுடுகாடு இல்லை, குழந்தைங்க ஒழுங்கா பிறக்கலைங்கிற கதையெல்லாம் சொல்லக்கூடாது. மருந்துகள் தயாரிப்பில் இது நடக்கிறது சகஜம். அதுக்காக தான் ட்ரக் கண்ட்ரோலரை நம்ம போடுறோம். ட்ரக் கண்ட்ரோலர் தான் சர்டிஃபை பண்ணணும் ட்ரக்கை. அந்த ட்ரக் கண்ட்ரோலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுலேயும் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும். ஆமாம் சார், 2 பேர் இருக்காங்க. அவங்க இது பண்ணி சர்டிஃபை பண்ணி கொடுத்தா தான் வரும். அப்படியே இருந்தால் கூட சில சமயங்களில் நம்ம அந்த மெஷினில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆமாம், அந்த கம்பெனிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ மெட்டிகுலஸாக பண்ணுறாங்க. ஹியூமன் எரர் வரத்தான் சார் செய்யும். அதை நம்ம தடுக்க முடியாது சார். அதில் டைஎத்தில் கலக்கக்கூடாது, கலந்துருக்காங்க சார். அது மாதிரி சில ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். வேறு எதுக்காக வைக்கிறது இதில் கலந்துடும். இதெல்லாம் ஹியூமன் எரர் நீங்கள் தடுக்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற சித்தர்கள் சொல்கிற ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த சித்தர்கள் எல்லாம் எவனும் உயிரோடு இல்லையே. ஏன் செத்தாங்க? ஒரு சித்தரும் உயிரோடு இல்லையே. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க அவங்க எப்படி செத்தாங்க? சாவுன்னு செத்து தான் சார் ஆகணும். மனித இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தவறுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறத நான் இல்லைன்னு சொல்லலை. அமைச்சரை பொறுப்பெடுத்துக்கணுங்கிறதுல நான் ஆட்சேபிக்கலை, இல்லைன்னு சொல்லலை. இந்த தவறுக்கு அமைச்சர் தான் பொறுப்புங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பொது மருத்துவத்துறையில் அந்த பகுதிக்கு இன்சார்ஜாக இருக்கிற அந்த அதிகாரியும் சேர்ந்து தான் பொறுப்பெடுக்கணும். அப்படி. ஆமா, இதுல மாசுக்கு எந்த பொறுப்பு இருக்குது. அதனால தான் ஒரு உடனடியாக தடை பண்ணி அந்த கம்பெனி இழுத்து மூடி. இல்ல, நாங்க தான் கண்டுபிடிச்சோம், மத்திய அரசு கண்டுபிடிக்கல. மத்திய பிரதேசம் கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிச்சது மத்திய அரசாங்கம். என்ன தமிழ் இல்ல, அதாவது மத்திய அரசு கிட்ட இல்லாத டெக்னாலஜி இவங்க கண்டுபிடிச்சு சொல்ற. நாசா முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறீங்களா சார்? ரைட். இந்த திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் தான். இதை நான் இப்ப சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? என்ன சொன்னீங்க? மத்திய அரசுக்கு இல்லாத டெக்னாலஜி இவங்க கிட்ட இருக்குதா? ஆமா கேட்டீங்க. ஆமா, அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? சொல்ல அனுமதிப்பீங்களா? சொல்லுங்க சார். திராவிட மாடல் ஆட்சி அனுமதிப்பீங்களா பேசுறதுக்கு? பேசுங்க சார். உடல பேசலாமா? பேசுங்க சார். ரைட்டு.
மத்திய அரசு அவ்வளவு வசதியை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்காம கோட்டை விட்டுருக்காங்க. அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் மத்திய அரசு மத்திய பிரதேசத்தில் கொடுத்தாங்க. அவங்க மத்திய அரசை தான் அவங்க இது பண்ணாங்க. தமிழ்நாடு இதில் எங்கே வருதுன்னா, அந்த கம்பெனி இங்கே இருக்கிற கம்பெனி, இங்கேருந்து தயாராகி போன கம்பெனி. தமிழ்நாட்டில் குழந்தைகள் சாகலை, செத்தது மத்திய பிரதேசத்தில். அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அவங்க ஏன் யூஸ் பண்ணாங்கன்னா, மத்திய ட்ரக் கண்ட்ரோலர் சர்டிஃபை பண்ணியிருக்காரு. ஓகே, திஸ் ட்ரக் இஸ் ஓகேன்னு மத்திய மோடியின் தலைமையின் கீழே இருக்கிற அமித்ஷா தலைமையின் கீழ் இருக்கிற ஒன்றிய அரசை சேர்ந்த நலத்துறை அமைச்சரின் கீழ் பணியாற்றுகின்ற ஒன்றிய அரசினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் இந்த மருந்து சேஃபான மருந்துன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணதுனால தான் மத்திய பிரதேசத்தில் அவங்க ஆள்ற பிரதேசத்தில் இந்த மருந்து கொடுக்கப்பட்டு 50 குழந்தைகள் செத்துருக்காங்க. சரி சார். இதில் பொறுப்பெடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டு நலத்துறை அமைச்சர் எங்கள் ஊரில் செஞ்ச மருந்து சொல்லிட்டு உடனடியாக இங்கே நான் அந்த மருந்து கம்பெனி மூடிட்டார். இதை தப்பு. இதுதான் திராவிட மாடல் அரசு. ஒன்றிய அரசு பாஜகவுடைய ஆள்ற மாநிலத்தில் குழந்தைங்க செத்தா என்ன ஆச்சுன்னு விட்டுட்டு போகிறவங்க இல்லை திராவிட மாடல். எங்கே செத்தாலும் நமக்கு அதில் பொறுப்பு இருக்குதான்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறவன் தான் திராவிட மாடல். நீங்கள் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன். எங்கே நடந்தாலும் அதை கண்டுபிடிச்சி ஒன்றிய அரசை விட நீங்கள் பெரியவங்களான்னு கேட்குற அளவுக்கு உங்களையே பேச வச்சுட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் அதுதான் தமிழ்நாடு. சாரி, இதே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இதே சுகாதாரத்துறை மேலதான் கொட்டு வச்சிருக்கு. ஆமா, நாமக்கல் முறைகேடு, திருட்டு இல்லை முறைகேடு, சிறுநீரக திருட்டு கிடையாது, முறைகேடு. அதுக்கு சிறப்பு புலனாய்வு அமைச்சது. நாமக்கல் முறைகேடுங்கிறது என்னது? சிறுநீரக திருட்டு சரி முறைகேடுக்கு. அதுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு சிறப்பு புலனாய்வு அமைச்சு அதனுடைய கண்ட்ரோல்ல ஆய்வு பண்ண அதுக்கு போயிட்டு தடையான வாங்க போனாங்க தமிழக அரசு. அதெல்லாம் முடியாது, இந்த புலனாய்வு அதுக்கும் கொட்டு வச்சாங்க சார். அதுக்கு போகல, அந்த தனியார் மருத்துவமனை மேல ஆக்ஷன் எடுத்து இல்ல சிறப்பு புலனாய்வு விசாரிக்க கூடாது, நாங்கள் கொடுக்கின்ற அதிகாரி தான் இதை விசாரிக்கணும் போனாங்க சார். அதுல என்ன தப்பு? என்கிட்ட போலீஸ் இருந்து நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னாக்க நான் உங்க போலீஸ் அனுப்புறேன்னாக்க என்ன அர்த்தம்? நீங்க மேல குற்றம் சாட்டுறது உங்க போலீஸ் தெரியாதா? எங்களுக்கு தெரியாத சாத்தாங்குளத்துல பாத்துருக்கோமே, உங்க போலீஸ் உங்க ஸ்டெர்லைட் ஆலையில பாத்துருக்கோம். உங்க போலீஸ் லட்சணம் எங்களுக்கு தெரியாது, என்ன லட்சணம் தெரியாது. இப்ப சாத்தாங்குளத்துல பாக்கல, கள்ளக்குறிச்சியில பார்த்தோம்ல 64 பேர் செத்தாங்களே, 64 பேர் செத்தாங்களே, கள்ள சாராயத்தை செத்தாங்களே, அது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே வித்தாங்க. அது அவங்க உடனே புடிச்சு உள்ள தள்ளியாச்சு. இல்ல உள்ள தள்ளி யாரும் தள்ளல. அதுக்கு அந்த மாவட்ட கலெக்டர் எஸ்பி இது கள்ள சாராயத்தில் இறக்கவில்லை, அவங்க வயது 30 நாள் இறந்தாங்க சொல்ல அந்த சாவுக்கு போன இதுக்கு அது குட்டி திருப்பி செத்தாங்க சார். இதுதான் இவங்களுடைய திமுகவுடைய போலீஸுடைய இந்த போலீஸ் அதிகாரிகள். ஐபிஎஸ் எல்லாம் யார் கொடுக்குற? ஐபிஎஸ் டைட்டில் ஐபிஎஸ் டைட்டில் அப்பனா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு தகுதியான அமைச்சர்? அதுக்கு இல்ல கிடையாது. அதுக்கு தகுதியானவரா? மாசு தகுதியானவரா? கிடையாது, கிடையவே கிடையாது. மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாம் தான் இது தகுதியானவரா? தகுதியானவங்க, அவங்க தகுதியானவங்க. அதுக்கு தானே சொல்ல வர்றீங்க. நான் சொல்றேன், ஐபிஎஸ் டிகிரி யார் கொடுக்குறா? ஐபிஎஸ் யூபிஎஸ்சி மத்திய அரசு. அவ்வளவுதான். அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்பனா இந்த ஐபிஎஸ் கொடுத்தது ஒன்றிய அரசு. அதனால மோடியும் அமித்ஷாவும் தான் இதெல்லாம் இப்படி எல்லாம் மத்திய அரசு தான் இதெல்லாம் தூண்டி வருதா? இந்த திராவிட மாடல் அரசுக்கு மேல பழி சொல்றது இதுவா? ஒன்றிய தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஒன்றிய அரசால் கொடுக்கப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள். இருக்கிற அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரி, இங்க இருக்கிற ரவி ஐபிஎஸ் அதிகாரி, எல்லாம் ஒன்றிய அரசால் ஐபிஎஸ் ஆக்கப்பட்டவர்கள். அந்த அதிகாரிகள் தான் இது பண்றாங்க. அதனுடைய விளைவுதான் இதுக்கு அரசு மேல அபாண்டம் சுமத்தணுங்கிறதுக்காக அந்த ஒன்றிய அரசால் ஐபிஎஸ் டைட்டில் கொடுக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் செய்த சதி தான் இதுங்கிறது. அப்படி ஆமா, மத்திய அரசு இதுக்கு மத்திய அரசு காரணம், மத்திய பாஜக காரணம். இதில் திமுக அரசுக்கு ஸ்டாலினுக்கு துளி அளவும் சம்பந்தம் இல்லை, உறவும் இல்லை, எதுவும் இல்லையா? ஒன்றிய அரசான
அமித்ஷாவும் இவங்க தான் பொறுப்பு ஓ எடுக்கணும். ஓ ஃப்ராடு அவங்க பண்றாங்க. இந்த ஆட்சியை எப்படியாவது நல்ல பேர் இருக்குது அதை கெட்ட பேர் ஆக்கணும்ட்டு மத்திய அரசு கண்குத்தி பாம்பா பாத்துட்டு இருக்கா. ஆமா, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. ஆமா ஆமா, பச்சவங்கித்தனமா நடக்குதா, ஆமா ஆமா, குலநரித்தனம் செய்தா மத்திய அரசு. ஆமா. நான் சார் இது நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல வேண்டியது அத்தனை நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இப்ப மக்கள் மத்தியில தாங்க சரி பேசுறாங்க. சரி சரி சார். இப்ப சமீபத்துல நீங்க அந்த சட்டத்தை நீங்க புதுசா போட வேண்டிய அவசியமே இல்லை, அதை நிறைவேற்றினா போதும். ஆனா அதே சமயத்துல நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஜிடி நாயுடு பேரு ஏன் வைக்கிறீங்க? அது இல்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள, ஏன்னா அவரும் தெலுங்கு பேசுறவர் இவரும் தெலுங்கு பேசுறவர், அந்த ஒரே குலமா. யாரு தெலுங்கு பேசுறவங்க? ஜிடி நாயுடு, நாயுடுனா தெலுங்குக்காரரு, இவரு ஆந்திராக்காரரு. யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள். ஆதி இது பாத்தீங்கன்னா ஆந்திராக்காரர், அவரும் தெலுங்குக்காரர். அந்த தெலுங்கு பற்று ஒட்டிக்கிச்சா? அப்ப இப்ப நீங்க வந்து தமிழரா? நீங்க தமிழரா? யாரு? நான் தமிழர். நான் இங்க தமிழ், என் உடம்புல ஒரு தமிழ் ரத்தம் கிடையாது. நீங்க ஆரிய வந்தேரி. நீங்க ஆரிய வந்தேரி. வெளியில மத்திய ஆசியாவில இருந்து வந்த வந்தேரி இங்க வந்து தமிழ வேஷம் போட்டு சுத்துறீங்க. உங்களை எப்படி ஏத்துக்கிறது? அப்ப நான் வேஷம் போறோமா? ஆமா, நான் வேஷம் போறோமா? தாய்மொழி வந்து சமஸ்கிருதம். நாங்க வேஷம் போறோமா? வந்து சமஸ்கிருதம். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆரிய வந்தேரி உஸ்பெகிஸ்தான்ல வந்து மாடு ஓட்டிக்கிட்டு வந்த கூட்டம் நீங்க. நீங்க வந்து அவங்கள வந்து தெலுங்கு பேசுறது. ஆமா, ஜிடி நாயுடு நீங்க இது சட்டசபையில போட்டு இதெல்லாம் ஜீவோ பாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் எடுக்கணும்னு எப்படி வைக்கல? எங்களை ஏமாத்துறீங்களா? தமிழனை ஏமாத்துறீங்களா? தெலுங்குறதுக்கு என்ன ஆதாரம்? ஸ்டாலின் தெலுங்கு இல்ல, அது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்றேன், நீங்க இல்ல இல்ல அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. அந்த சொன்ன அந்த ஆளு இன்னைக்கு இல்ல, வைகோவே சொல்லியிருக்காரு. வைகோவை நீ ஒரு நாயுடு, நீ தெலுங்குக்காரன், நான் எடுத்து சொல்லட்டுமா? நீ யாரு? நீயும் தெலுங்கு. அப்புறம் வாயை பொத்திக்கிட்டாரு. மாதவிங்கிற வந்து சங்க இலக்கியத்துல சிலப்பதிகாரத்துல இருந்த குலம். அந்த புத்தர்கள் தமிழர்கள் தான். புத்தர். ஆமா, இங்க சமணர்கள். சமணர்கள் மதமே பௌத்த சமய. இது என்ன சார் இல்லாத இருக்கிற புதுசா ஒரு மதத்தை அவரு கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்கள் சமணர்ன்றீங்க. ஆமா, நானும் சமணம் தான். நாங்க எல்லாருமே சமணர்கள் தான். சமண பௌத்த இலக்கியங்கள் தாங்க. சங்க இலக்கியங்கள் பூரா சமணம் தானே. தொல்காப்பியர் சமணர் தானே. திருவள்ளுவர் சமணர் தானே. யார் சமணர்? யார் சமணர் இல்ல? அவர் இசை வேளாளர் இல்லையா? யார்? திரு கருணாநிதி அவர்கள் இசை வேளாளர். மாதவியினுடைய குலம் சங்க இலக்கியத்துல சிலப்பதிகாரத்துல பாடப்பட்ட மாதவியினுடைய ஏமாத்த கூடாது சார். அந்த குலத்தை சேர்ந்தவங்க அவங்க தாய்மொழி தெலுங்கு தானே. அது ஆந்திரால வந்து பச்சை தமிழ். உங்களுக்கு தான் சமஸ்கிருதம் மொழியே. அவர் பச்சை தமிழ்னா செத்து போன சமஸ்கிருதத்தை உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கிற ஜாதி நீங்க. நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. உங்களுக்கு அதை பத்தி அருகதை கிடையாது. நீங்க யார் அதை பத்தி பேசுறதுக்கு? அது எங்களுக்குள்ளார பேசுறது. அது திராவிட முடியாது. தெலுங்கா இருந்தா கூட திராவிட ஒத்துக்கிட்டு பாத்தீங்களா? எப்படியே தெலுங்கா அவர் இருந்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழன் கிடையாது. அவருடைய திராவிடர். அவர் மொழி தாய்மொழி தமிழ் தெலுங்குன்ட்டு ஏத்துக்கிட்டீங்க. அந்த இதுதானே தான் ஆடாவிட்டாலும் சதையாடுன்றது. ஆடுது பாருங்க, ஆடுது பாருங்க, எவ்வளவு ஆடுது பாருங்க. இப்படி ஆரிய வந்தேரி ஒரு இந்த நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத நீங்க அதை யார் சொல்றதுக்கு? எங்களுக்குள்ளார எவ்வளவு இருக்கும். அதேதான் உங்க ஆளே பாடின பாட்டை சொல்றேன். 1000 உண்டுங்க சாதி, இதுல அந்நியர் வந்து புகழ் என்ன நீதின்னு கேட்டார் பாரதியார். அதே தான் சொல்றேன். உங்க மாதிரி அந்நியர்கள் வந்து இதுல போகிறதுக்கு என்ன தைரியம் இல்ல சார்? இப்படி எல்லாம் வக்காலத்து வாங்காதீங்க சார். வக்காலத்து இல்ல இல்ல, உங்க நாட்டுக்கே இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத ஆரிய வந்தேரி நீங்க யார் எங்களை பத்தி பேசுறதுக்கு? இல்ல, நான் உண்மைதானே புட்டு வைக்கிறேன். வாக்கு சீட்டு திருட்டு அதுக்கு போனாங்க. அதுக்கு முன்ன கூப்பிட்டாங்களா? அதே இந்தியா கூட்டணி கூப்பிட்டாங்களா? எப்பா நீ வந்துராத, நீ எங்களுக்கு ஓட்டு வந்துராது. எப்ப கூப்பிடுவாங்க? திருடு நடக்கும்போது திருடு நடந்ததை கண்டுபிடிச்சாச்சு, வாங்க போலீஸ்ன்னு உதயநிதியை கூப்பிட்டாங்க, போனாங்க. இல்ல, ஸ்டாலின் போனாரு. வாக்கு திருடுன்னு சொல்லி பார்லிமெண்ட்லயே மோடியை பார்த்து சொன்னாங்க. அமித்ஷாவை பார்த்து சொன்னாங்க ஓட் சோர்னாங்க. பேசாம போனாங்க. இந்த ஓட் சோரை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டாங்க, போனாங்க. இல்ல, இப்படி எல்லாம் ஓவரா எங்க காதல் தமிழங்காதல பூ சுத்திட்டே இருக்கிறீங்க. காதல நாங்க சுத்திக்குவோங்க. நீங்க எங்க ஆரிய வந்தேரி அதை பத்தி கவலைப்படுறீங்க சார்? உங்களுக்கு என்ன? இல்ல, இப்ப இன்னொன்னு சொன்னாரு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அப்ப ஒரு பையன் பேசுறாரு, சின்ன மாணவன், எங்க அப்பா அம்மா துப்புரவர் தொழிலாளர்கள், அவங்க இது அப்படியே ஓடி போய் மைக்கு பிடிச்சு
அப்படி சொல்லக்கூடாதுப்பா, தூய்மை பணியாளர்கள்னு சொன்னாரு. ஆனா அதுல என்ன தப்பு? ஆனா அதே கூட இந்த சனாதனம் உங்க அந்த ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு ஒரு கௌரவமான பேர் கொடுக்கறது கூட உங்க ஆரிய வந்தேரிகள் அந்த இவங்க அவங்கள கேவலப்படுத்துறது. அந்த தூய்மை இருங்க சார், இருங்க சார், தொழிலாளிங்கிற பேரை சொல்லி ஏன் சொல்ற? தூய்மை பணியாளர்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவனை கௌரவத்தை உயர்த்தினா உங்க ஆரிய வந்தேரி கூட்டம் உங்களால தாங்கிக்க முடியல. அதை வந்து பாலிடிக்ஸ் பண்ண அவங்கள துப்புரவு தொழிலாளி குப்பை கூட்டுறவங்கன்னு சொல்லணுங்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த புத்தி, அந்த ஆரிய புத்தி, அந்த உயர் ஜாதிங்கிற திமிரு, கொழுப்பு, ஆணவம், அகங்காரம், திமிரு, இந்த திமிரை வச்சுக்கிட்டா அவங்கள துப்புரவு தொழிலாளிகள் தூய்மை பணியாளர் ஒரு நல்ல பேர் சொன்னா அதை பாலிடிக்ஸ் பண்றீங்க, அவனை கேவலப்படுத்துறீங்க, அவனை அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. உங்க புத்தி போக மாட்டேங்குது. இன்னும் அந்த வர்ணாசிரம தர்மம், அந்த 4 ஜாதியை காட்டுற புத்தி உங்க விட்டு போக மாட்டேங்குது. எங்களை எல்லாம் இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் நாங்க குடிஞ்சுக்கிட்டு இருக்கோம், முதுகலை சவாரி பண்ணலாம் நினைச்சோங்க. எந்திரிச்சுட்டாங்க. எந்திரிச்சது மாத்திரமே உங்க காதில் பூ சுத்துற அளவுக்கு நாங்க புத்திசாலி ஆயிட்டோம். இன்னைக்கு உங்க காது தான் பூ சுத்திக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்குது. நீங்களே ஒத்துக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இத்தனை நாள் புத்திசாலி வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருந்தீங்க. அடிமுட்டாள், அறிவு கெட்டவர்கள், அடிப்படை ஞானமே இல்லாதவங்கிறத திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்றீங்க. காதுல புது சுத்திரம் வாங்கி மாட்டிக்கிறீங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன பேச வேண்டியது? அதுல என்ன தப்பு இருக்குது? துப்புரவு தொழிலாளின்னு சொல்லாதே, தூய்மை பணியாளர் கல்வியில கல்வி. அவங்கள நீங்க எப்படி நடத்துறீங்க? நீங்க எப்படி நடத்துறீங்க? 13 நாள போராட்டம் இருக்கு. நடு நைட்டு 12 மணிக்கு அந்த லேடிஸை தூய்மை பணியாளர் அரெஸ்ட் பண்ணி தூக்கி போறீங்களா சார்? இப்போ போராட்டம் அதுக்கு சொல்வதுக்கு தகுதி இருக்கா? தூய்மை பணியாளர் சொன்னா மாத்திரம் போதும், அதை செயலப்படுத்தணும். அவங்க என்ன சார் கூலி தானே கேட்டாங்க, அவங்க வாங்குற கூலி. அந்த தூய்மை பணியாளர் நைட்டு அரெஸ்ட் பண்றீங்க, அது சொல்றதுக்கு தகுதி இருக்கா? அந்த தகுதி இருக்கிறதுனால தான் தூய்மை பணியாளர் மாத்திரம் இல்லை, உனக்கு தேவையான நீதியும் கொடுப்போன்றாங்க. என்னங்க பெருசா பேசுறீங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மேல வந்து ஒரு ஜாதி பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்காக செருப்படுத்த அடிக்கிறான் ஒருத்தர். ஒரு அவனும் பட்டியல் இனத்தவர் தான் சார். அப்படி அந்த செருப்பு தூக்கி போட்டார், அவரும் பட்டியல் இனத்தவர் தான் சொல்லி இருக்காரு. இருக்கிற நாட்டுல எங்க இருந்து நீதி கிடைக்கும்? சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாதிரி அடிக்கிறான்னாக்கா இங்க உடனடியாக மாற்றத்தை கொண்டு. அதனாலதான் திராவிட இன்னைக்கும் போராடிட்டு இருக்கு. அதனாலதான் திராவிடம் தேவைன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தா கூட அவருக்கு மரியாதை இருக்காது. ஓரதும் கட்டுவீங்க, கோயிலுக்குள்ளார வராதுன்னு இது பண்ணுவீங்க. பெரிய இசைஞானியா இருந்தாலும் கர்ப்பகிரகத்துக்குள்ளார வராதுன்னு போடா வெளியே துரத்துவீங்க. அந்த அந்த அநீதியெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் இன்னைக்கும் திராவிட நாங்கள் நினைச்சோம். 2000க்கு அப்புறம் வந்து திராவிட இயக்கத்துக்கு தேவை இருக்காதுன்னு நினைச்சோம். இப்போ பார்த்தாக்கா இப்போதான் திராவிட இயக்கத்தினுடைய தேவை மிக அதிகமாக வந்துடுது. உங்களை போன்ற ஆட்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பட்டியலினத்தை சேர்ந்தவருக்காக செருப்படுத்த அடிக்கிற ஆட்கள் இருக்கிறவங்களும் திராவிட இயக்கத்தினுடைய இது தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். திராவிட மாடல் நடந்து தான் தீரும். ஒரு துப்புரவு தொழிலாளனுடைய மகனுக்கு தான் தூய்மை பணியாளர் சொல்றதுக்கு தெரியாம இருக்கிறான். அவனை சொல்லி கொடுக்குறோம். உன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காத. அவங்கள என்ன பண்றீங்க? அவங்கள என்ன பண்ணீங்க? நடுராத்திரில அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போறீங்களே அந்த பெண்களை. போராட்டம் நடத்தினா யாரையுமே தூக்கி தான் போடுவாங்க. அது அவங்களுடைய அவங்க என்ன இது பண்ணாங்க? ஓ இப்படி எல்லாம் காதுல பூ சுத்திட்டு நான் இப்படி எல்லாம் படம் காட்டுறேன் பார் ஆய் 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 அப்படின்ட்டு நீங்க பண்றத பார்த்தா பின்னாடி பண்றத பார்த்தா அவளையும் அந்த வார்த்தை சொல்ல முடியல சார். நீங்க பண்றதுல அவ்வளவு கூத்து சார். உங்க காதுல பூ சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மூலம் நல்லா இருக்கவங்களுக்கு தான் காதுல பூ சுத்தணும். உங்களுக்கு சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அழுகி போயிருக்கிற காது, அதுல என்னத்துக்கு பூ சுத்தணும்? தேவையே இல்லை. தூய்மை பணியாளர்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்குது அரசாங்கம். அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஜீவோ போட்டிருக்காரு. என்ன 40 வயசுக்கு இருக்கிறவங்க யூஜி படிக்கலாமா? யூஜி பிஎஸ்சி பிஏ 40 வயசுல கூட படிக்கலாமா? என்ன சார் படிப்பு கல்வி இல்ல முதியோர் கல்வியா? அதெல்லாம் முதியோர் கல்வியா? முதியோர் கல்வி அது முடிஞ்சு போச்சு. முதியோர் கல்வியா? முதியோர் கல்வி இருக்கு இல்ல 25 இல்ல யூஜில போய் 40 வயசுல சேர்க்கறீங்க. தமிழ்நாடு அப்படியா இது? அங்க போயிட்டு 40 வயசு அந்த பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு விடுறீங்களா? அப்ப பள்ளிக்கூடத்துக்கு நீங்க எதுக்கு? இல்ல காலேஜ்ல நான் கேக்குறது யூஜில 40 வயசுல நீ டிகிரி சேர்க்கலாம். நீங்க என்ன தேங்க்யூ உங்க இல்ல 40 வயசுல நாய் குணம் அணுவாங்க. 40 வயசுல நாய் குணம் அணுவாங்க. அந்த நாய் குணத்தை என்ன பண்ணுவான் உங்களுக்கு? 40 கிளாஸ்ல. ஆமா சார். ஆனா நான் வந்து அதுதான்
கட்டுக்கோப்பா இருக்கிறேன். நான் மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு கட்டுக்கோப்பா இருக்கிறேன். லைசன்ஸ் கழுத்துல பட்டை கட்ட நாயா தான் இருக்கீங்க. 40 வயசு உங்களுக்கு தாண்டிடுச்சு இல்ல? இல்ல, நாயை விட சுருநாயா போயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் கல்வியை சீரழிக்கிறீங்க. கல்வியை சீரழிக்கிறாங்களா? ஆமா. 40 வயசுல படிக்க வர்றேன்னு ஒருத்தன் அறிவு வேணும்னு வர்றவனை வந்து கெட்டு போறான்னு சொல்றீங்களோ? உங்க புத்தி எவ்வளவு அழுகி. இல்ல 40 வயசுல மாணவருக்கு படிக்க வர்றாங்கிறான். அவன் 50 வயசுல கத்துக்கணும்னு நினைக்கிறான். அதை பாராட்டுறதை விட்டுட்டு அவனை படிக்க வைக்கிறதா கல்வி கெட்டு போச்சுன்னு சொல்றீங்களோ? உங்க மூளை எவ்வளவு அழுகி போய் கேடு கெட்ட புத்தியா இருந்ததுன்னா இப்படி பேசுவீங்க நீங்க? எவ்வளவு கெட்ட புத்தி உங்களுக்கு. எனக்கு கேட்ட புத்தி. ஆமா, படிக்க கூடாதுங்கிறீங்களா? 40 வயசுல ஒரு நாள் படிக்க வரல. காலேஜ்ல ரெகுலர்ல போய் என்ன கரஸ்பாண்ட்ல போய் படிக்கட்டும் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சா. ஆமா படிக்கட்டும். அவன் பிஏ இது 40 வயசு அந்த 18 20 அவங்களாம் படிக்க வேணாவா? சீட்டு கிடைக்க வேணாவா? அவனெல்லாம் என்ன திருடன்? அவங்களுக்கு தனியா சீட்டு ஒதுக்கி இருக்குதுங்க. அதுலதான் அவங்க போய் சேர போறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, உங்ககிட்ட ஆட்சி கொடுத்த உடனே 10 வருஷமா காஞ்சி போய் இருந்து உங்ககிட்ட ஆட்சி கொடுத்து என்னன்னா பண்றீங்க சார்? என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நீங்களே இவ்வளவு சொல்லி இருக்கீங்களா? இவ்வளவு நடக்குது சார். முதியோருக்கு கல்வி கொடுத்திருக்காங்க, தூய்மை பணியாளர்னு பேரை அவங்களுடைய கௌரவமான பேர் கொடுத்திருக்காங்க, அவங்க இந்த ஜாதி பெயர்களை ஒழிக்கிறதுக்காக சட்டம் போட்டிருக்காங்கன்னு வரிச்சா நீங்க நல்ல பாயிண்டா தான் சொல்லிருக்கீங்க. இல்ல இதுக்கு மேல என்ன வேணும்? உங்க திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சி, அந்த நாமக்கல் திருட்டு இதுல எப்படி நம்ம எம்எல்ஏ உடைய ஆஸ்பத்திரி மாட்டிடுன்ட்டு பயந்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் போய் அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க பண்ணி ஒரு குட்டு. ஆமா, ஏன் போது நான் கண்டுபிடிக்கிறேன். நீ என்ன வர்றதுங்கிறதா? நீன்ட்டு பாகிஸ்தான் வந்து இங்க வந்து தீர்ப்பு சொன்னா கேட்டுக்குவீங்களா? பாகிஸ்தான் இங்க வந்து தீர்ப்பு சொன்னா கேட்டுக்குவீங்க? எது நீங்க கேட்பீங்க, நாங்க கேட்க மாட்டோம். நாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள். எந்த கொதிச்சு போயிடும். நீங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் நீங்களா? எங்கள் காவல்துறை இருக்கிறது, நாங்க பாத்துக்குவோம். நீ வடநாட்டுறது நீ என்னத்துக்கே அனுப்புறதான் கேள்வி. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்கள் காவல்துறை இருக்கிறது, எங்க தமிழர்கள் இருக்காங்க, நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். நீ யாரையா வர்றதுக்கு? பாரதியார் பாட்டு தான், திருப்பி அதே தான் சொல்றேன். 1000 உண்டுங்க ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஒரு சுப்பிரமணிய ஐயருங்கிற பாரதி அந்த ஐயர் பாடின பாட்டை சொல்றேன். நீங்க உங்க இதுல ஜாதி தானே அதிகமா இருக்கு. சமூக நீதி சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஜாதிக்கு ஒரு எம்எல்ஏ, இன்னொரு ஜாதிக்கு எல்லா உயிருக்கும். எங்க வள்ளுவர் சொன்னது, யாதும் ஊரே யாவரும் கேளு, எங்க கணியன் பூங்கொன்றனார் சொன்னது, உள்ளுவர மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதி உங்க ஆரிய வந்தேரிகள் சொன்னது. இப்படிலாம் அவர் அப்படியே பிளேட்டை மாத்துறீங்களா சார்? அப்படியே மாத்துறீங்க. நாங்கன்னா போட்ட பிளேட் திருப்பி போட்டது, அது திருப்பி பிளேட்டை கரெக்டா போட்டிருக்கோம். சரி சார், திருப்பி வந்து பாக்குறேன் சார். நீங்க இப்படி மாறி இருக்கிறீங்களா, இல்லாம திருப்பி இப்படியே ஒத்துவுறீங்களா, இல்ல திருந்து இருக்கிறீங்களா? திராவிட மாடல் ஆட்சி, இனி திராவிடம் என்று சொல்லக்கூடாது. ஈவேரா சொன்ன அந்த திராவிடமே இது தகுதியானது கிடையாதுன்ட்டு நீங்க உணர போறீங்க. அதை நான் திருப்பி அடுத்து வந்து பார்க்கும்போது தெரியும் சார். மிக்க நன்றி சார். இருங்க, முடிச்சிடுறேன். ஆரியம் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. திருஞான சம்பந்தம் தோத்து போனான். தீபாவளி பண்டிகை வரப்போகுது, அதை திருத்த முடியல. வர்த்தமான மகாவீரர் நினைவை போற்றி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சு புத்தாடை உடுத்தி தீப வழிபாடு பண்ணி வர்த்தமான மகாவீரர் நினச்சிக்கிற அந்த பண்டிகை நிறுத்த முடியல. நீங்கள் நரகாசுரன் சொல்லிவிட்டு, நரகாசுரனுக்கு அப்பா யார்? இன்னைக்கு ஒன்றும் கிடையாது, கதை இல்லை. சத்யபாமாவுடைய மகங்கிறான். சத்யபாமா வந்து கிருஷ்ணனுடைய பொண்டாட்டி. கிருஷ்ணனுக்கு குழந்தை கிடையாது. நரகாசுரன் எப்படி வந்தான்? யாருக்கு பிறந்தான்? சத்யபாமா யாருக்கு பெத்தான்? நரகாசுரன். இப்படி ஒரு அசிங்கமான கதையை சொல்லிட்டு நீங்கள் தான் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு சமணருடைய திருவிழாவை முதல் ஆளாக கும்பிடுறது நீங்கள் தான் தோற்று போயிருக்கீங்க. நீங்கள் தான் தோற்று போயிருக்கீங்க. ஐராவதங்கிற பௌத்த மத புனித சின்னத்தை பிள்ளையாருங்கிற பேரில் நீங்கள் தான் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. முழு முதற் கடவுள்னு ஏற்றுக்கிட்டு நீங்கள் தான் வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் தோற்று போயிருக்கீங்க. நாங்கள் தோற்கவே இல்லை. என்றைக்குமே திராவிடம், சமணம் இதை தான் நின்று இருக்குதே ஒழிய உங்கள் பிரம்மனுக்கு கோயில் இல்லை சார். உங்கள் பிரம்மனுக்கு பண்டிகை இல்லை சார். பிராமண மதம், அந்த மதத்துக்கு இங்கே ஒரு கோயில் கிடையாது, ஒரு திருவிழா கிடையாது. வைகுண்ட ஏகாதசி இருக்குது, சிவராத்திரி இருக்குது, பிரம்மராத்திரி இல்லை. அப்படி ஒரு தோற்று போய் தான் இருக்குது. உங்கள் ஆரியம் தோற்று தான் போயிருக்குதே ஒழிய சமஸ்கிருதம் செத்து போன மொழி. எந்த மாநிலத்திலும் அது பேச்சு மொழி கிடையாது.
எல்லா மொழிக்கும் ஒரு மாநிலம் இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் கிடையாது. செத்து போன மொழி, செத்து போன மொழிங்கிறாங்க. ஸோ ஆக நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிவியல் துறையில் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் தான் ராமர் கோயில் கட்டுற ஆளுங்களாச்சு. உங்களுக்கு எப்படி அறிவியலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதனால் அது உங்களால் வளரவும் முடியாது, திரும்பி எந்திரிக்கவும் முடியாது. போனது தான், ஆரியர்கள் போனது தான். அதோடு சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார்.